ஃபர்ஸ்ட் டைமாக முழுசாக வாங்கி நோண்டி சாப்பிட்றோம். நல்லா க்ரீனிஷாக இருக்குது, ஃபுல்லாக தோட்டம். இப்போ பேர்ட்ஸ் இருக்குது. சத்யா மாங்காய் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. நம்ம 5 போடாது சரிங்களா? மீன் வந்து சேல் பண்ணுறாங்க. இதில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. இது வந்து ஜிலேபி, இது கட்லா, இது ரோகு. ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக அனிமல்ஸ் மூவ்மெண்ட் இருக்கிற ஏரியா தான். இங்கே 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிப்பு அப்டே பிளானுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருப்பூர்லேருந்து செங்கப்பள்ளி, கோபி, கொடிவேரி டேம் போயிட்டுங்க. அப்படியே அங்கேருந்து சத்தியமங்கலம், முடிஞ்சால் பண்ணாரி, பவானி சாகருங்க. இல்லைன்னா பவானி சாகர் டேரெக்டாக போயிடுவோம். போகிற வழியில் நல்லா சீனிக்காக இருக்குங்க பிளேசஸ்ஸு. காட்டு வழியாகவும் போவோம் பண்ணாரி போய் போகிற மாதிரி இருந்தால். நல்ல வெயிலுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2:45 ஆச்சு. ஆனால் பயங்கர வெயில். நம்ம அப்படியே ஐட்டம் நியூஸ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க இந்த கார் நம்ம வாங்கி. ஸ்பீடாக ஓட்டுறதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. பட் நார்மலான ஸ்பீடில் நல்ல மைலேஜு, டிராஃபிக்கில் கம்ஃபர்டபுளாக ஓட்டிக்கலாங்க. ஆட்டோமேட்டிக்கு இந்த காரை ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஹில் அசிஸ்டன்ட்லாம் கிடையாதுங்க. ஹில் கண்ட்ரோல்லாம் கிடையாது. சரணா பின்னால் வந்துடும். ஸோ ஹில்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுவோம். நம்ம கோபி போகிற வழியில் நொங்கு கடையை பார்த்தேங்க. நொங்கு கடையை பார்த்தாவே ஷிவுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிருங்க. ஸோ நம்ம சாப்பிட்டு போகலான்ட்டுங்க. ஃபஸ்ட் டைமாக முழுசாக வாங்கி நோண்டி சாப்பிட்றோம். நம்ம முழுசாக வாங்கிட்டு நோண்டி சாப்பிட்றது ஈஸி, இல்லைன்னா அதை உரிச்சிட்டு கிடக்கணும். வெட்டுறது ஈஸிங்களா கஷ்டம்? கஷ்டம். தெரியாத வெட்டாங்கன்னா கையில் விட்டுருக்கோம். நொங்கு சீசன் இதோட முடிஞ்சிடுங்க. இன்னொரு 1 வீக் தான் இருக்குங்க நம்மங்க நொங்கு சீசனை. நொங்கு சாப்பிட்ணும் ஆசைப்படுறவங்க சாப்பிட்டுக்குங்க. இப்போ சீசன் முடிஞ்சிடும். நம்ம கோபி போகிற வழியில் நம்ம சாப்பிட்டேங்க நொங்கு முழுசாக ஃபஸ்ட் டைமாக வாங்கி நோண்டி சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ். இதே பீஸா வாங்கி நம்ம அந்த மேலே இருக்கிறதெல்லாம் பிக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி எப்படி இருந்தாலும் லீக் ஆயிரும். ரொம்ப ரேராக தான் 1-2 பீஸ் அப்படியே முழுசாக அப்படியே உரிக்க முடியும். பட் முழு நொங்கை வச்சு சாப்பிடும்போது அந்த தண்ணி கீழே சிந்தருக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படியே நம்ம வாய் பக்கத்தில் வச்சுட்டு விரலில் வச்சு நோண்டி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் அப்படியே நமக்கு கிடச்சிதுங்க. இந்த மாதிரி சம்மர் டைமில் ட்ராவல் பண்ணும்போது நொங்கு, இளநீ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ரோடு நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் அப்படியே இறங்கும். ட்ராவல் பண்ணுறதுக்கே கடியாக இருக்கும். இந்த மாதிரி ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணோம்னா நமக்கு குயிக்காக வந்து டயர்ட் ஆகாது. இன்றைக்கி டேமில் கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்குங்க. கொடிவேரி சண்டே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஷிவ் பாருங்க எப்படி உட்காந்து சாப்பிட்ருக்காங்க நொங்கு வெறிய. நீ வாங்கின நொங்கு உனக்கு தான்டா. சீசன் முடியறதுக்குள்ளார எதுக்கு அவசர அவசரமாக சாப்பிட்ணும்? ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது அதுக்குன்னு. இங்கே எல்லாமே நிறைய கடை இருக்குது. ரோட்டோரமா நிறைய நொங்கு கடைங்க. இந்த தடவை கூகுள் மேப்பை நம்பி தாங்க வந்தோம். ஷார்ட்கட் காமிச்சது. ரோடு நல்லாவே இருக்குங்க, நீட்டாக. அவுட்டர்லேயே வந்துட்டோம் நம்ம. இந்த மாதிரி ரோடு நல்லா பெருசாகவே இருந்தது. வர வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா கோபி போகிற வழியில் ஒரு இடத்துல லெஃப்ட் காமிச்சது. அதை பிடிச்சி அப்படியே வந்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 3.3 கிலோமீட்டருங்க கொடிவேரி டேமுக்கு. இங்கேருந்து நம்ம கொடிவேரி டேம் வந்துட்டேங்க. ரொம்ப ரஷ் இன்னைக்கு.
ஃபுல் பார்க்கிங் க்ரௌடு. மேலே பாருங்க ஃபுல் பார்க்கிங், ஃபுல் ரஷ்ஷுங்க. இன்னைக்கு கூட்டம் இல்லைங்க வந்தது வாக்கியாலுங்க. தண்ணி எப்படி வருங்க? நம்ம கடை சக்கரை போகலான்ட்டுங்க. பரிசல்ல ஃபர்ஸ்ட் டைம் கொடி வரைக்கும் ஃபுல் ரவுண்ட். தண்ணி எவ்வளோ ஆழம் இருக்குங்க இப்போ? அவ்வளோதாங்க. சேராக இருக்குங்க உள்ள இருக்காதுங்க. நல்ல தண்ணி. பவானி ஆற்று தண்ணி, பவானி சாகர்லேருந்து வர டேம் தண்ணி. பின்னால பாருங்க வியூ எப்படி இருக்கு. முடிஞ்சிருங்களா? 6 மணி வரைக்கும். 5 மணிக்கு கிரிக்கெட் க்ளோஸ்ங்க. கடைகள்லாம் 6 மணி வரைக்கும். இன்னும் ஒரு பரிசல் எவ்வளோ பேருங்க ஏற்றுவீங்க? 8 பேர் வரைக்கும். 8 பேர் ஏற்றலாம். முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வளர்ப்பா. சரி, நல்லா போகிறேன். நீ அந்த பக்கம் போய் சரி முன்னாடி தான் 50 பேர். ஓகே. ஃபுல்லாக பாசனத்துக்கு தான் போகுதுங்க தண்ணி. சரி, நல்லா க்ரீனிஷாக இருக்கு. ஃபுல்லாக தோட்டம் சுற்றியும் வந்து ஃபார்மிங் லேண்டு தாங்க. தண்ணி சில்லுன்னு இருக்கு. இந்த பக்கம் வியூ பாருங்க. அங்கே ரொம்ப தூரமாக பார்த்துருக்கேன். தண்ணியிலேருந்து பார்க்குறது வேற லெவல். நம்ம அந்த பாலத்துல தானே போயிட்டு வந்து அங்க பார்ப்போம். அங்க நின்றுதான் இங்க பார்ப்போம். தெரியுதா? அது தெரியுதுல்ல பாலம். அங்க இருந்தா உளுங்குற தண்ணியை பார்க்கலாம். நிறைய வாட்டர் பிளான்ஸ் இருக்குங்க உள்ளுக்குள்ள. வந்தாங்க இப்போ பேர்ட்ஸ் இருக்கு. நீர்காக்கு சண்டே ஈவினிங்கு டைம் பார்த்தீங்கன்னா 4:40 அரௌண்ட். கொடிவேரியில் பரிசல் சஃபாரி. தண்ணி விழுகிற இடத்துக்கு ஜஸ்ட் மேலே பரிசல் சஃபாரி முடிஞ்சிருச்சுங்க. மேல இருந்து நம்ம கீழ் வியூ பார்க்குறோம். தண்ணி வடியுதுங்க. உள்ள கடையெல்லாம் இருக்கு. அப்புறம் ஒரு டெம்பிள் இருக்கு. அப்புறம் கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா இருக்குங்க. அப்புறம் அது போக இந்த வாய்க்கால் போகுது இந்த டேம்ல இருந்து வெளியே எல்லாமே பார்க்க முடியுது. வாய்க்கால் இப்படிதான் உள்ள வந்தோம். இந்த பெரிய மரம் பாருங்க, பக்கத்துலேயே வாய்க்கால். இங்க கடையெல்லாம் இருக்குங்க. இப்போ குளிக்கிற இடம். குளிக்கலைங்க, சும்மா வந்து தண்ணியில வந்து டச் பண்ணிட்டு வரலான்ட்டு. டைம் முடிஞ்சு போச்சுங்க, போயிட்டு வாங்க மாட்டாங்க. வெளியே வந்துக்கிறாங்க. வளைச்சதுங்க டச் பண்ணிக்க.
வலிக்க போதும் தேங்க்ஸ். நல்லா வலிக்குது. பிடிச்சிட்டு போயிருக்கேன் தம்பி பிடி. வலுக்கும் பாத்தியா சொன்னது. பயங்கர வலிக்கு இங்க இந்த இடத்துல. பாசங்க இங்கெல்லாம் பார்த்து வரணும். நல்லா வழுக்குது. ஓகேவா? நல்லா இருக்கேன். ஆனால் வழுக்குது ஃபுல்லா பாசம். சிவு வந்து குளிச்சுட்டா அப்படிங்க லைட்டா. பட் வழுக்கிறதுனால வேணான்னு வந்துட்டோம். இங்க கொடிவேரி டேம்ல பாத்தீங்கன்னா மாங்காய் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு. கிட்ஸ் எல்லாம் வந்தா சேஃபா கை பிடிச்சுக்கணுங்க. பார்த்துருப்பீங்க சிவைவே எப்படி வளர்க்குச்சுன்னு. 2 3 2 3 3 கொடுங்க. போதுங்க 3 போதுங்க 3 போதுங்க. இந்த பாருங்க ஏழை 1 கொடுங்க. ரெண்டு வேணுமா? உனக்கு வேணுமா? 2 கொடுத்துருங்க. நம்ம முட்டாய் பங்கு போடாது ஓகேங்களா? இது காய்ச்சி மிட்டாய் சொல்லுவாங்க, பாம்பாய் மிட்டாய் சொல்லுவாங்க, சவு மிட்டாய் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா இப்படி இருக்கிறது சவு. சவு மிட்டாய், ஜம்பர் மிட்டாய், பஞ்சு மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி தோணுதா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்க ஆயில் என்ன பேர் தான் வைக்கிறாங்க. எப்படி தயாரிக்கிறதுங்க? அஷ்டாதான். எப்படி ஆகுது? நல்லா இருக்கு. ஸ்வீட்டா இருக்கு. நல்லா ஸ்வீட்டா சாப்பிட்டா இருக்கு. தம்பி இருக்க கூடாது. ஐஸ் சாப்பிட்ற மாதிரி நல்லா சாப்பிடணும். அந்த மாதிரி நீ ஐஸ் சாப்பிடா சாப்பிட்டீங்கன்னா அந்த முட்டை அப்படியே இருக்கும். பல்ல வச்சுக்கு பல்லையில ஒட்டினாலும் ஒன்றும் ஆகாதுண்ணா. அஷ்டாதான் பண்ண போல வேணும். உண்மையிலே வேற லெவலில் இருந்ததுங்க. ஒரு டைம் கண்டிப்பாக வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா டேம் போக, படை சவாரி போக நிறைய ஸ்நாக்ஸ் உள்ள கிடைக்குதுங்க. ரொம்ப விலை அதிகமெல்லாம் இல்லைங்க. 20 ரூபா 5 ரூபா இந்த மாதிரி தாங்க. இல்லை டெம்பிள் இருக்குங்க. பட் இன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளே ஏரியாலாம் இருக்குங்க. இப்போ 5 மணி வரை க்ளோஸு. ஸோ எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா கிட்ஸுக்கு ப்ளே ஏரியாலாம் இருக்கு. இந்த பாருங்க அங்கே தான் போட்டிங் போயிட்டு வந்தோம். பரிசல். பரிசல். இதெல்லாம் சட்டுருங்க க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இந்த வழியாக ஓப்பன் பண்ணாங்க. தண்ணி வெளியே போகணும்னு நினைக்கிறேன். இப்படி தண்ணி வெளியே போகிற சைட். தண்ணி வெளியே போகிற ஏரியா எப்படி ஸ்பீடாக போகுது பாருங்க. ஆப்போசிட்டில் டேமு, இந்த சட்டர்ஸு. மாங்காய் மாமரம் பாருங்க. இங்கே எவ்வளோ பெரிய மாமரம்.
ஃபுல்லாக நம்ம எங்கே போனாலும் மாமரம் பார்க்குறேங்க. டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய இடத்துல மாமரம் வந்து பார்க்க முடியுது. கொடிவேரி டேமில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மாமரம், மாங்காய் காய்ச்சி தொங்குதுங்க. இங்கே கீழேயே நிறையா தெரியுது. ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்து அது படகு சஃபாரியோட சாட்டிஸ்ஃபைடாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆனால் கிட்ஸ் ப்ளே ஏரியா வந்து மிஸ் பண்ணுற அப்படிஸ் இது நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க. குட்டி ஒகேனக்கல்னு சொல்லலாங்க, நம்ம ஊர் ஒகேனக்கல். இது டெக்கரேஷன் ஐட்டம். யூசேஜ் பொருளும் இருக்குங்க, ஷோகேஸ் பொருளும் இருக்குங்க. யூசேஜ் பொருள் எதுங்க? டீ கப்பு, ஸ்நாக்ஸ் பொருள், சொம்பு, குண்டியல் இதெல்லாம் இருக்குங்க. ஓ, ஒரே ஒரு எலிஃபனோட 2 சைடு வியூங்க. 2 சைடு இருக்கு, ஒரு சைடு. ஓ, இதெல்லாம் எவ்வளோங்க ப்ரைஸு? இந்த உண்டியல் குண்டியல் 250 வரும். ஓகே, இதெல்லாம் 450 வரும். அதெல்லாம் ஓகே. அது சிவன் மேலே சாம்பிராணி வச்சோம்னா அந்த கோபுரம் இருக்கு. ஓகே, இது வாங்குறியா இல்லை அது? உண்டியல் அவனுக்கு அதான் வேணும். உண்டியல் எடுத்துக்கிறாங்க. உண்டியல் நீங்கள் காசு எடுக்கும்போது இந்த ஜாயிண்ட்ல கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் பேஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே ஓகே. உள்ளே பார்க்கிங்லாம் இருக்குங்க, பட் ஃபுல்லு நிறைய கடை இருக்குங்க. எல்லாமே பட்ஜெட்டில் வந்து குட்டியாக டாய்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் பசங்களுக்கு. காலிஃப்ளவர் சில்லி எவ்வளோங்க? காலிஃப்ளவர் 50 ரூபாய்ங்க. எவ்வளவு 50 ரூபாய் வேணாலும் வாங்கிக்கலாம். சில்லறை இருக்கா? 50 ரூபாய்க்கு கொடுங்க. என்ன வேணும் சில்லிங்க? சில்லிங்க. இது ஒன்று கொடுங்க. சுண்டல் தரேன். அதான் சார் சாமி சாப்பிடணும் ஐயா. சாப்பிட்றோம். சூடாதான் இருக்கு. முடிஞ்சு விடுங்க. மசாலா ஒண்ணுங்களா? நிறைய நல்லா சுட சுட இருக்குங்க. சூடாக சாப்பிட்ற கொடுத்தாங்க. சாமி இந்தாங்க, இது 6வது வாங்கிக்கலாம். வாங்க மசாலா பூரி சாப்பிடுங்க. காலிஃப்ளவர் சில்லிக்கு வாங்க. இங்கே போயிடுங்க. மசாலா பூரி காலிஃப்ளவர் சில்லி சூடாகுவாங்க. நல்லா கேரட்டு ஆனியன் எல்லாம் தூவி கொடுத்துருக்காங்க. கேரட் சிரி போட்டு ஆனியன் சிரி போட்டு நல்லா சுட சுட சூடாக இருக்குங்க. 50 ரூபாய்க்கு பாண்டி நிறையவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுண்டல். இந்த பார்த்தீங்கன்னா பானிபூரிக்கு யூஸ் பண்ண அந்த பூரி பொரிச்சு போட்டிருக்காங்க. சுண்டல், கேரட் சிறுவி, ஆனியன் சிறுவி போட்டிருக்காங்க. சுட சுட பட்டாணி எல்லாம் குவாலிட்டியாக இருக்குங்க. நல்லா இருக்கு டேஸ்ட்டாக. நம்ம கொடிவேரி வந்து பார்த்தீங்கன்னா வேத்தே ஒழுகுதுங்க. ஒரு 1 hour தான் நம்ம சுற்றணும் உள்ள. நம்ம டேமுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது கடை இருக்குங்க. இங்கே மீன் வந்து சேல் பண்ணுறாங்க. இதில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. இது வந்து ஜிலேபி, இது கட்லா, இது ரோகு, இது பாறை, இது கட்லா, இது கெளுத்தி, இது பங்காசு, கல்பாசு, எல்லா மீனும் இருக்குங்க. இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது பாறை ஃபிஷ். பாறை மீன் வாங்கிக்கிறோம். இதெல்லாம் ஆனால் இங்கேயே கிடைக்கிறதுங்க. இது எல்லாமே இங்க பிடிக்கிற மீன். இது பாறை மட்டும்தான் வெளியே வாங்குறோம். அது போக இங்கே சாப்பாடு மீன் குழம்போட சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, சாம்பார், ரசம் எல்லா டைம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையான பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, இல்ல சிக்கன் பிரியாணி. கடை பேருங்க பண்ணாரி. வந்து இன்னொன்று போட்டுருங்க. போதும். கொடிவேரி வந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபிஷ்ஷு இங்கே பிடிக்கிற ஃபிஷ் தான் அவங்க ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாறை மீன் மட்டும் வெளியேருந்து வாங்குறாங்க. அவங்க ஓப்பனாக சொல்லிடுறாங்க எல்லாமே. ஆரா மீன் வருது. பவானி ரிவரில் ஆரா மீன் தானே ஃபேமஸ். சரிங்க. பெரிய பெரிய சைஸ் வருங்களா? இவ்வளோதான் சைஸுங்க? பெரிய சைஸும் வரும். எத்தனை கிலோ? 10 கிலோ, 5 கிலோ. அது எப்படி மீன் ஃப்ரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும்? அது கருவருன்னு வரதுங்களா மேலே? கொஞ்சம் செவந்திருக்கு பார்த்தீங்களா? சரிங்க.
ஃப்ரை ஆயிடுச்சுன்னா இந்த சர்வ் படிச்சிருங்க ஃபுல்லா. வெந்துருச்சுன்னா எங்களுக்கு தெரியும் அது செவந்து இருக்குங்களா. பச்சை மீனுக்குமே வெந்த மீனுக்கு தெரியுமா? மொறு மொறு இருக்குது தானே. மொறு மொறுன்னு இருக்கு. மொறு மொறுன்னு வேக வச்சாச்சு. சரியா? இங்க உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பிளேஸ் இருக்குங்க. டேபிள் சேர் எல்லாம் வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 6 மீன் வாங்கியிருக்கோம். ஃபிஷ் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஃபிஷ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நல்லா சூடு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூடாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. மசாலா நல்லா ஆடாகி நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சூ எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தங்க. நீ தான் மொறு மொறுன்னு கேட்டீங்க. மொறு மொறுன்னு ஆயிடுச்சா? சரி. அது டேஸ்டா இருக்குங்களா? தேங்க்ஸ் அக்கா. தேங்க்ஸ். கொடிவேரி டேமுங்க, ஃப்ரண்ட் வியூங்க, பாலத்துலேருந்து பார்க்குறோம். இப்போலாம் எவ்வளோ ரஷ்ஷாக இருந்ததுங்க, இப்போ எல்லாம் கிளம்பிட்டாங்க. நம்ம அங்கே தாங்க பரிசல் போனோம். கூட்டம் பாருங்க. இது வந்து ஆப்போசிட் சைடு. தண்ணி கம்மியாக தாங்க போகுது ஃபுல்லாக. அந்த பக்கம் மட்டும் தண்ணி லைட்டாக போகுது. இங்கே ஃபுல்லாக மண் நல்லா முள்ளு செடி முளைச்சி கிடக்குதுங்க. இது வந்து ஒரு பாலங்க ரோட்டில். பாலத்துக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த வியூங்க. மலை பாருங்க, அடுக்கடுக்கா வேற லெவல் இருக்குங்க வியூ. நம்ம கொடிவேரி டேமில் இருந்துங்க இப்போ பண்ணாரி ரூட்டில் இருக்கோம், சத்தியமங்கலம் வழியாக. நம்ம சத்தி மெயின் வந்து என்ட்ராவலிங்க, அப்படியே அவுட்டர்லேயே வந்துட்டோம். நம்ம பண்ணாரி போகிற வழியில் கொஞ்சம் ஃபாரஸ்ட் கவர் ஆகும். எகைன் பண்ணாரிலேருந்து பவானி சாகர் போகிற ரூட்லேயும் ஃபாரஸ்ட் தான். நம்மளால அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரோட்டில் போகலான்னு பிளானுங்க. டேரெக்டாக கொடிவேரி டேம்லேருந்து பவானி சாகருக்கு வந்து 23 கிலோமீட்டருங்க. நம்ம இப்படி போகிறதுனால ஒரு 8 கிலோமீட்டர் அதிகம். பட் ரூட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாரஸ்ட் வழியாக போவோம். அதனால தான் நம்ம இந்த ரூட்டில் வந்திருக்கோம் இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம வந்த ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா பெரிய ரோடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அவுட்டர் மாதிரி தான், காமாக ட்ரைவ் பண்ணி வரதுக்கு நல்ல பிளேஸு. இந்த ரோடு பாருங்க, 2 பக்கம் மரம், நடுவில் ரோடு ஜம்முன்னு இருக்குங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈவன் 5:30-6 மணி ஆகும் போது வெயில் பிச்சுது. இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா நிழலாக இருக்குங்க. சம்டைம்ஸ் எலிஃபண்ட் வந்து பண்ணாரி கொஞ்சம் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாரஸ்ட்டு, அங்கெல்லாம் ரோட்டு மேலேயே நிற்குங்க. டீ சாப்பிட்லான்னு ஒரு பேக்கரி முன்னாடி நிறுத்திருக்கோம். இங்க வந்து ஒன்லி காஃபி. இல்லை காஃபி, டீ கிடையாதா? பார்த்தீங்கன்னா காஃபி மட்டும்தான், டீ இல்லை, ஒன்லி காஃபின்னு போட்டிருக்காங்க. நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருந்துச்சுங்க. ஸ்நாக்ஸ் இருந்தாவே சிவ உள்ள இறங்கிடுவா. அப்படி மங்கி மாதிரி இறங்கினபடி டப்புன்னு வாங்கி கொண்டு வந்து சீட்டில் வச்சுட்டு சாப்பிட்ருக்க. அப்படி ஷிவ் லெப்பர்ட் ரோட்ல நிற்கிது. ஷிவ் சாரி ஷிவ், பிளாக் பேந்தரா போச்சு. ரெண்டு சேமா?
ரெண்டு சேம் தான்டா என்ன ஒன்லி கலர் தான் டிஃபரன்ஸ் கன்ஃபியூஸ் பண்றீங்க. என்ன பண்ணாலும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நீங்க என்ன பண்றீங்க? இந்த மாதிரி சன் எப்படி சீரிட்டு நிற்குதுங்க சன் செட் ஆகிற டைமு பட்டு இப்போதான் மத்தியானம் டைம் மாதிரி சீருதுங்க பார்க்க முடியல வெளிச்சம் அப்படி இருக்கு ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஃபுல்லாக அனிமல்ஸ் மூவ்மெண்ட் இருக்கிற ஏரியா தான் ரைட் சைடு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் ஏதோ வண்டி நிறைய நிக்குது. அனிமல்ஸ் தான் இருக்கும் கோயில்னு நினைக்கிறேன் இல்லை ஏதாவது அனிமல்ஸ் இருக்கு இல்ல இறங்கி நிக்கிறாங்க. அப்படியா இல்லை ஏதாவது அனிமல்ஸ் இருந்தால் தான் இறங்கி பார்ப்பாங்க அங்க பாருங்க elephant. எங்க அங்க பாருங்க என்ன பண்ணிட்டோம் இங்கே 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 இங்க ஆடம். ஆமா எலிஃபெண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்கருங்க நம்ம யானை பாட்டை இந்த வாரம் வர பாட்டியா கோயில் வந்துட்டேங்க முன்னாடி பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு கோயில் நல்லா கூட்டங்க இந்த மலை பாருங்க மேலே எப்படி இருக்குன்னு ரைட் சைடு திரும்புங்க நம்ம வந்து பவானி சாகர் தான் போகிறோம் மேக்கம் போகிற ரூட் தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணாரி டு பவானி சாகர் ரூட்டுங்க கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபார்மிங் லேண்டு தாங்க பார்க்குறதுக்கு க்ரீன்ஸாக இருந்தது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஃபார்மிங் லேண்டுக்கு மேலே ஃபாரஸ்ட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சன் செட் ஆகிற டைமில் சும்மா பிரைட்டாக இருக்குங்க சூரியனை பார்க்கவே முடியலங்க கண் பெயின் ஆகுது இங்கே லெஃப்ட் சைடு ஃபுல்லாமே விவசாயம் தான் ரைட் சைடில் போனால் தெங்கு மரம் கிடக்குங்க பயங்கரமான ஃபாரஸ்ட் ரோடு பவானி சாகர் டேம் வந்துட்டாங்க அந்த கார்னரில் ரைட் சைடில் வந்து நம்ம உள்ளே போனால் 0 பாயிண்ட்டுங்க பட் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க 0 பாயிண்ட் போகணுன்னா இந்த வழியாக தான் போகணும் இங்கே ஒரு கேட் இருக்கும் அங்கே பர்மிஷன் வாங்குவாங்க இந்த கேட்டு வழியாக ஃபுல்லாக டேம் தான் டேம்லைங்க கீழே சின்ன சட்டரில் தான் வந்து தண்ணி வந்துட்டுருக்கு டேம் வந்து நம்ம வெளியிருந்து பார்க்கலான்ட்டுங்க இப்போ நம்ம லேட்டாக வந்துட்டோம் டேம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க உள்ளே போக முடியாது பட் ஃப்ரண்ட் சைடு வியூக்கெல்லாம் பார்க்கலாம் டேம் ஃப்ரண்ட் சைடுங்க பெரிய சைடுலலாம் தண்ணி வரல சின்னதில் மட்டும் வந்துட்டுருக்கு தண்ணி பாருங்கள் செந்தண்ணியாட்டு இருக்கு ஃபுல்லாக குப்பையை போட்டு வச்சுருக்காங்க இது வந்து ஆப்போசிட் சைடுங்க தண்ணி வேறங்க செவச்சவன்னு இருக்குது ஹில்ஸ் வியூ
ஆப்போசிட் சைடுங்க ஒரு போர்டு இருக்கு. நம்ம பவானிசாகர் டேமுங்க ஆப்போசிட் சைடு அங்கே பாருங்கள் ஹில்ஸ் வியூவு. தண்ணி செவச்சவன்னு போகுதுங்க பாலத்துக்கு ரைட் சைடில். பாலம் வண்டி போகும்போது நமக்கு வைப்ரேட் ஆகுங்க. அந்த பக்கம் டேம். டேமுங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷுக்கு வந்து கடை போட்டிருப்பாங்க. ஃப்ரை பண்ணி குழம்பு சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். மீன் குழம்பு சாப்பாடு மீன் வறுவல் டிஃப்ரெண்டான மீன் எல்லாமே இங்கே கிடைக்கும். டேமில் கிடைக்கிற எல்லா ஃபிஷ்ஷும். இந்த வழியாக தான் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும். உள்ளே பார்க் இருக்குங்க. டேம் மேலேயும் முதல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க, இப்போ விடுறது இல்லைங்க. டேம் மேலே நம்ம போய் அந்த பக்கம் டேமெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். நமக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க. இந்த மாதிரி மேங்கோ, இந்த பைனாப்பிள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. வாட்டர் மெலன்னு பழமாக கொடுங்க. ஆ பொடி சரி. உனக்கு ஒன்று போதும்ல? எவ்வளோங்க? இன்னொன்று வேணுமா? இன்னொன்று வாங்கிக்கிறேன். வேறு எது வேணுமா? போதில்ல ஷிவ். பைனாப்பிள் வேணுமா? ஒன்று கொடுங்க பைனாப்பிள். இதெல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. பவானிசாகர் டேமில் கொஞ்சம் தூரம் ரைட் சைடு ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தாங்க. டேமில் எல்லாமே நம்மளால் அனிமல்ஸ் பார்க்க முடியும். இங்கே எல்லாமே யானை சம்டைம்ஸ் வருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு டைம் பார்த்திங்கன்னா டேம் நம்ம வந்தப்போ செம்ம க்ரௌடு. அந்த டைம்லேயே எலிஃபண்ட் வந்து இருந்ததுங்க டேமு கொட்டியே ரைட் சைடில் அந்த வாய்க்கால் பக்கத்தில். இதெல்லாமே ஃபாரஸ்ட் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொடிவேரி டேமு, பவானிசாகர் டேமு எல்லாமே பார்த்தோம். பவானிசாகர் டேமில் நம்ம உள்ளே போய் பார்க்க முடியல, பார்க்கு. நம்ம வந்ததே லேட்டு. நம்ம ஆல்ரெடி உள்ளே போகிற மாதிரி பிளான் இல்லை, எக்ஸ்பெக்டட் தான். நம்ம இனி ரிட்டன் வீட்டுக்கு புளியம்பட்டி அவினாஷ் வழியாக போயிடுவாங்க. மத்தியானம் ஒரு 2 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹாஃப் டே வந்து ஒரு நல்ல ட்ராவல்னே சொல்லலாம். நல்ல க்ரீனிஷான பிளேஸ் பார்க்கலாங்க. ஃபார்மிங் லேண்டு, ஃபாரஸ்ட்டு, டே வந்து டேமில் வந்து பரிசல் சஃபாரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ராவல் பண்ணதில் முக்கால்வாசி ஃபுல்லாக அவுட்ரு தான். அதில் பாதி பார்த்திங்கன்னா ஃபார்மிங் லேண்டு, ஃபாரஸ்ட் சைடு தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.